என்னடா பண்ணுற? இது இல்லைனா அவங்க தான் எங்கள் மம்மி டேடி எங்கள் பாட்டி. நான் அவங்களால அப்போ தான் கூப்பிட்டுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அதேமாரி தான் இந்த பாருங்க வந்துட்டுருக்கான். அவங்க வந்துட்டாங்க. ஓகே, என் தம்பியை பாருங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஓகே, இப்போ ஃபுல் ரவுண்ட் சுற்றிட்டோம். இப்போ நான் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இந்த லைட்டிங்ஸ் வரும். என் தம்பியை பாருங்கள் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. ரித்திஷ் அப்படி பண்ணால் அதை தூங்குறவங்க எந்திரிச்சுப்பாங்க பார்த்தீங்க. அப்படி பண்ணாதுடா, தூங்குறவங்க எந்திரிப்பாங்க. இப்போ புரியுதா? அவங்க போகலாம். இப்போ பார்த்தீங்களா இது நிறைய எங்கள் அப்பா பாருங்க. என்னப்பா என்னது என்னாச்சுப்பா? ஓ என்னாச்சு? சரி வா. செட்டில் ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு அங்கே பண்ணீங்க? அந்த குழந்தை இந்த பாரு முழிச்சு எந்திரிச்சு உட்காந்து அழுகுது. அவங்க அம்மா எந்திரிக்கல, போய் எழுப்புறா. இதான் இங்கே பக்கத்து அங்கே ஒன்று ரோட்டுக்கே போகுது பாருங்க. அது முழிச்சிருக்காங்க ஸ்டாச்சுஸ் கிட்ட தான் போனோம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இவர் தான் எங்கள் அப்பா ரஞ்சித்து பேர். டே ரஞ்சித் என்னடா சிரிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் கூட ஒன்றும் சொல்ல மாட்டார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறார். டம்மால் நடி அதுதான் சொல்லுவார், வேறு ஒன்றுமே செய்ய மாட்டார். இப்போ எங்கே போகிறோம்? பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ எடுத்து நம்ம ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கா? இப்போ போய் தூங்க போகிறோமா இல்லை சாப்பிட போகிறோமா? சாப்பிட்டு தூங்க போகிறோம். சாப்பாடு எந்த ஹோட்டல்? இந்த போகிற வழியில் தான். இந்த இங்கே இது என்ன ஹோட்டலா? அங்கே ஒரு லைட் வருது பற்றி. ஓ ஓ இது கோவில். கோவில் இங்கே வாடா. இது என்ன இடம்? நான் வந்தாச்சு. ஓகே, ஸோ நாங்கள் போகலான்னு போகிறோம். இவங்க தான் எங்கள் மம்மி, பேர் அபி. பார்த்தீங்களா, இதுதான் வேளாங்கண்ணியில் ஒரு ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் அழகாக இருக்குது, ஆனால் கீழே தான் அப்படி டர்ட்டியாக இருக்குது. பட் இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு கன்று கட்டிட்டு இருந்தால அந்த கண்ணுக்குள்ளே இந்த தீப்பெட்டியை உடச்சி போட்டு சுடணும். அது தெரிக்கும், அந்த நெருப்பு பொறி நல்லாவே தெரிக்கும்.
இங்கே பாருங்க, இது அந்த ஹோட்டலோட பேர். பட் எங்கள் அப்பா வேறு எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுதான் எங்கேயும் எனக்கும் தெரில கைஸ். ஸோ இப்போ எங்கே போகிறோன்னு பார்ப்போம். எல்லாம் போயிட்டே இருக்கோம். எங்கே தான் போகிறோன்னு எனக்கு தெரியல கைஸ். பார்த்தீங்களா, போயிட்டே இருக்கோம். ஆனால் எங்கே போகிறோன்னு தான் தெரில. எங்கள் டாடி கூட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. எங்கள் மம்மி பின்னாடி ஸ்லோவாக வர்றாங்க. இது மளிகை கடை தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் இப்போ இதை தாண்டிட்டு இங்கே ஒரு சர்ச் மாதிரி இருக்குது, அதை தாண்டிட்டு போயிட்டுருக்கோம். பஸ் ஸ்டாண்டில் இருப்போம். ஓகே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஹோட்டல் இருக்குன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க. ஓகேங்களா, இது என்னது பாருங்கள், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். புரியுதா?